सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। श्री गुरुभ्यो तथापि शास्त्रारम्भः व्याख्यातृभिः एवं निरूपितः. அதாவது இந்த அசாதோ பிரம்ம விஜ்ஞாதா அப்படின்னு பூர்வமீமாம்சா சாஸ்திரம் இருக்கு. அந்த சாஸ்திரக்காரால் எப்படி வியாக்கியானம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத பார்த்தோம்னா அந்த வேதாந்தத்தை சேர்த்து வியாக்கியானம் பண்ணலேங்கிறது தெரியும். அந்த ஆரம்பித்த விஷயம் வெறும் தர்மத்துக்கு மாத்திரம்தான் ஏற்பட்டு வேதாந்தத்துக்காக அந்த சாஸ்திரம் ஏற்படலை அப்படிங்கிறது தெரியறது இப்ப காண்பிக்கணும். அது எப்படி தெரிகிறதுன்னா அவன் என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னாத்தானே தெரியும். அதுக்காக சொல்றார் சாஸ்திராரம்பா வியாக்கியாத்ருபிஹி ஏவம் நிரூபிதா. அந்த சூத்திரத்துல அந்த வியாக்கியானம் பண்ணின வியாக்கியானம்னா பாஷ்யம் வார்த்தைகள் எல்லாம் இந்த மாதிரி சொல்லியிருக்காராம். கதம் தர்மோ நாம கச்சித் சாதயிது காலாந்தரே ஸ்ரேயஸ்தாதனः லோகார்த்த பிரமாணாபாச உத்தேன ஞானேன சாமானியத்தோ விடயீகிருதா. இது பாஷ்யத்துல சொல்லப்பட்டது. அதாவது என்னன்னா முதல்ல சந்தேகம் வரும். தர்மத்துல சந்தேகம் வரணும்னு சொன்னா கொஞ்சமாவது அது தெரிஞ்சிருக்கணும். தெரியவே தெரியாத விஷயத்துல சந்தேகம் வர முடியாது. இப்ப தர்மத்துல சந்தேகம் வந்துருக்கு. தர்மத்துல சந்தேகம் வந்ததுனால அதை பற்றி விசாரிக்க வேண்டியது வந்தது. தர்மத்துல எப்படி சந்தேகம் வந்தது? தர்மம்னு ஒண்ணு இருக்குங்கிறது எப்படி தெரியுது? அது தெரிஞ்சாதானே இங்க மேற்கொண்டு சந்தேகம் வரலாம் அப்படின்னு கேட்டால் அதுக்காக சொல்றார் தர்மோனாம கட்சிக்கு தர்மம்னு ஒண்ணு உண்டு. அது என்ன பண்ணணும்னு சொன்னா யார் அதை அனுஷ்டிக்கிறாளோ அவளுக்கு காலாந்தரத்துல பண்ணும்போது ஒன்றும் பலத்தை கொடுத்து விடாது. ஆனா அதுக்கப்புறமா காலாந்தரத்துல ஒரு நல்ல பலத்தை கொடுக்கும் அப்படின்னு லோக பிரசித்தியில தெரிஞ்சுக்கிட்டான். லோகார்த்த பிரமாணாபாச உத்தேன ஞானில சாமானியத்தை தெரிஞ்சுக்கிறான். தர்மம்னு தெரியும். தர்மம் பண்ணினா அப்புறம் நல்லது, பிற்காலத்துக்கு நல்லது அப்படிங்கிறத மாத்திரம் தெரிஞ்சுட்டு இருக்கான். ஆனா எது தர்மம்னு தெரியாது. எது தர்மம்னு ஏன் தெரியாது அப்படின்னு கேட்டால் தத் விசேஷம் பிரதி விப்ரதிபன்னா பரீட்சகாக. இப்ப தர்மம் எதுன்னு ஒருத்தர்கிட்ட கேட்டா ஒருத்தர் ஒண்ணு சொல்றா, இன்னொருத்தர் கேட்டா அவன் மூணு சொல்றான். இப்படி கேட்டு அக்னிஹோத்திராதிகம் தர்மம் ஆச்சரித்தது. தர்மம் காலாந்தரத்துல நமக்கு சிரேஷ்ட கொடுக்கும்னு தெரிஞ்சிருந்தவன் தர்மத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு வைதிகன் கிட்ட போய் கேட்டால் அவன் சொல்றான் அக்னிஹோத்திரம் பண்ண அதுதான் தர்மம் அப்படிங்கிறான். வேற பௌத்தன் கிட்ட போய் கேட்டா கேட்டுட்டு சைத்திய வந்தனாதிகம், நீ சைத்திய வந்தனம் பண்ண அதை பண்ணு இதை பண்ணு அதுதான் தர்மம் அப்படின்னு அவன் சொல்றான். இன்னொருத்தனை கேட்டா அவன் இன்னொன்னு சொல்லுவான். இப்ப ஆளுக்கு ஆளு வெவ்வேறு விஷயங்கள் சொல்றான். அதனால என்ன கேட்கிறவனுக்கு சந்தேகம். இதுதான் விப்ரதிபத்தியா சம்சயம்னு சொல்றான். சைத்தியவந்தனம் அப்படின்னா என்னன்னா இந்த பௌத்தாளுக்கெல்லாம் அங்க ஒரு ஸ்தூபம் மாதிரி ஒண்ணு கட்டி வச்சிருப்பாங்க, ஒரு மந்திரம். அதுக்கு அங்க போய் வழிபாடு நடத்தணும். இதுதான் தர்மம். அக்னிஹோத்திராருக்கு பிரயோகம் இல்லை. அதுல மண்டலீகரணம் இப்படிதான் சப்தங்கள் பிரயோகம் பண்றாங்க. அதுல சைத்தியவந்தனம் மண்டலீகரணம் இந்த நமாது படிக்கிறது போக்குவரத்து மாதிரி இந்த மாதிரி ஏதோ அவ செய்யக்கூடிய ஒரு காரியம். தற்ற அக்னிஹோத்திராதி லட்சண ஏவ தர்மஹா. இப்ப இந்த சந்தேகம் வந்து விட்டா இனிமேல் இந்த சூத்திரம் வந்தது அசாதோ தர்ம விஞ்ஞாசம். இங்க பூர்வபக்ஷி என்ன சொல்லுவான்? இந்த அதிகரணத்துல வர பூர்வபக்ஷி சைத்தியவந்தனம் தர்மம்னு சொல்ல மாட்டான். இந்த ஆசாமி அப்படி சொல்றோன்னு இல்லை, பௌத்தன் பூர்வபக்ஷி கிடையாது. அப்ப இவன் என்ன சொல்லுவான்னா அக்னிஹோத்திரம் தான் தர்மம், ஆனா அதை ஒன்றும் விசாரிக்க வேண்டிய அவசியம். அது விசாரிச்சு என்ன பண்றதுக்கு அங்க ஒண்ணும் இல்லை, சித்தமா இருக்கு அப்படின்னு சொல்லுவான். तत्र अग्निहोत्रादिलक्षणः एव धर्मः अभिप्रेतः अथातो धर्म विज्ञाता அப்படிங்கிற இந்த சூத்திரத்துல
தர்மங்கிற பதத்தினால யாரு சொல்ற தர்மத்தை வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னா அக்னிஹோத்திராதி வேதத்தில் சொல்லப்பட்ட தர்மத்தை தான் வாங்கிக்கணும், இது தீர்மானம். ஆனால் அதை பத்தி விசாரிக்க வேண்டாம்னு ஒரு பக்தி சொல்லுவான், விசாரிக்க ஆகணும்னு சித்தாந்தம் சொல்லுவான். இதுதான் அங்க உள்ள சித்தாந்தம். இப்ப சார்வாக்கு சைத்தியவந்தனக்காரன் என்ன சொல்லுவான் தெரியுமா, நான் அக்னிஹோத்திரம் தர்மம் இல்லை அப்படின்பான். அவன் என்ன சொல்றான் பாருங்க, ந தத் பிரதிபாதகானாம் வேதவாக்கியானாம் விசார அவசரா நாட்டு விவக்ஷிதார்த்தம். அவன்கிட்ட போய் தர்மம் எது அப்படின்னு கேட்டால் அவன் தர்மம் சைத்தியவந்தனாதிகம்னு சொல்லுவான். அப்படின்னா நான் விசாரம் பண்ணணும்னா எதை விசாரிக்கணும், விசாரம் பண்ணணும் அப்படின்னு கேட்பான். கேட்டா இந்த வேதங்கள்லாம் விசாரிக்க வேணுமா வேண்டாமான்னு வேண்டாம விடுவான். வேதம் வேத வாக்கியத்தான் இதுக்காக விசாரம் பண்ண அனாவசியம் டைம் இருக்கு இல்லையா, அது ஒன்றும் தர்மத்தை சொல்ல போறது இல்லை, இல்லை அந்த வாக்கியத்துக்கு அர்த்தமும் ஒன்றும் விவக்ஷிதமாக இல்லை, அதனால அதை விசாரிக்க கூடாது. எதை விசாரிக்கணும், அத்தா சைத்தியவந்தனாதீனாமேவ அந்நதமோ தர்ம. வேதவாக்கியம் வேண்டாம், அது வெறும் பாராயணத்துக்காக வந்துருக்கு, அதுதான் சொல்லிட்டு போறான். இன்னைக்கு சைத்தியவந்தனாதிகள்லாம் இருக்கு, அதுதான் தர்மம். இந்த தர்மத்தை பத்தி ஏதாவது விசாரிக்கணும்னு சொன்னார், இதை பத்தி புத்தர் சொல்லி கொடுத்திருக்காரு, அதை விசாரம் அப்படின்னு அவன் சொல்ல. தற்பிரதிபாதகானாம் புத்தாதிவாக்கியானாமேவ அந்நதமம் விசாரம். புத்தர் சொல்லி கொடுத்தாரு, அதை பத்தி நன்னா விசாரம் பண்ணி நன்னா தெரிஞ்சுக்கோ. இல்ல ஜெயினர் சொல்லி கொடுத்திருக்காரு மகா, அவர் சொன்னதை தெரிஞ்சுக்கோ, இந்த மாதிரி சொல்லு. சார்வாக்கிட்ட கேட்டா என்ன சொல்லுவான், அது கூட விசாரிக்க வேண்டாம், அவா சொன்னதையும் ஒன்றும் கேட்க வேண்டியதில்லை. நவா கதபி ஏன்னு கேட்டா அவன் யுக்தி சொல்றான் பாருங்க, யுக்தி நல்லா இருக்கு. நகை பௌருஷேரி வாக்கு சப்தசக்தி அனுசாரேன அர்த்தா அப்படி சேன விவக்ஷிதா அப்படி. இப்ப புத்தர் சொன்னார், ஜெயிலர் சொன்னார் அப்படின்னு சொன்னாக்க அதை நீ விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லையா. எப்படி ஒரு உதாரணம் பாருங்க, புருஷன் தான் மனசுல ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைச்சு இந்த விஷயத்தை அவனுக்கு எதிராளிக்கு போதிக்கணும், ஸ்ரோதாவுக்கு போதிக்கணும் அப்படின்னு நினைச்சு எப்படி நான் சப்த பிரயோகம் பண்ணினா அவன் புரிஞ்சுப்பான்னு அவன் நினைச்சுட்டு இருக்கானோ அதை மாதிரி அவன் வாக்கிய பிரயோகம் பண்ணுவான். அப்படித்தானே பண்ணுவான். இப்படி சொன்னா அவனுக்கு புரிஞ்சு போயிடும் அப்படின்னு இவன் நினைப்பான். ஆனா அவனுக்கு அப்படி சொன்னா புரியுமா புரியாதான்ங்கிறது அவனுக்கு தான், அவனுக்கு புரியாதான்னு சொல்ல முடியும். முன்னாடி இவனுக்கு தெரியாது, இவன் நினைச்சிட்டு இருப்பான் இப்படி சொன்னா அவன் புரிஞ்சு விடுவான் அப்படின்னு. அப்படி சொல்லும் போது இந்த வாக்கியத்துல சில சமயம் அவன் வித்தியாசப்பட்ட பதங்களை கூட பிரயோகம் பண்ணுவான். ஏன்னா சுலபமா அவனுக்கு புரியும்படியா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சு அவன் ஒரு கல்பனையில ஒரு பதங்களை போட்டான்னா அந்த பதங்களுடைய அர்த்தத்தை அப்படியே எடுத்துக்கிறங்கிறது இல்லை, அவனுடைய தாற்பயத்தை தான் எடுத்துக்கணும். அவனுடைய தாற்பயத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது, அவனுடைய பதத்தை வச்சுன்னு கண்டுபிடிக்க முடியாது. பதத்துல இருந்து தானே அர்த்தம் கிடைக்குது. விடம் வம்சா அப்படின்னு சொல்லிட்டான். விஷம் வம்சான்னு சொன்னா இந்த சப்தத்துல இருந்து விஷத்தை சாப்பிடணுங்கிற அர்த்தம் தானே கிடைக்குது. நீங்க அடம் பிடிச்சதுன்னா சரியா வராது, ஏன்னா சொல்றவனுடைய தாற்பயம் அது இல்லை இல்லையா. அப்ப என்ன, பௌருஷேய வாக்கியத்துல அவன் எதை சொல்ல நினைக்கிறானோ அதுலதான் தாற்பயமே தவிர என்ன சொன்னாங்கிறது விஷயம். அப்ப வாக்கியத்தை விசாரம் பண்ணி என்ன பிரயோஜனம், நீங்க வாக்கியத்தை விசாரம் பண்ணி இந்த வாக்கியத்துல இந்த பதத்துக்கு இந்த அர்த்தம் இந்த அர்த்தம் இந்த அர்த்தம், அதனால இந்த வாக்கியத்துக்கு இப்படிதான் அர்த்தம் அப்படின்னு நீங்க சொல்லி பிரயோஜனமே இல்லை. நீங்க சொல்லி ஏதோ ஒரு அர்த்தத்தை கொண்டு வரலாம், ஆனா சொன்னவன் அதை நினைக்கிறானா, அதை நினைச்சுதான் அப்படி சொன்னானா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. பௌருஷேய வாக்கிய புருஷனால உண்டாக்கப்பட்ட வாக்கியத்திலே சப்தசக்தி அனுசாரேன அர்த்தோ நதி. அந்த சப்தசக்தியிலேருந்து எனக்கு இப்படிதான் அர்த்தம் வரும் அப்படின்னா வந்தா வரலாம், ஆனா அது அவன் சொன்ன நினைச்ச அர்த்தம் சொல்ல முடியாது. அபிது சேன விவக்ஷிதா, என்ன சொல்ல நினைக்கிறான் அதை பார்க்கணும். அதுதான் அந்த அவன் நினைக்கிறதுக்கு அர்த்தம். வாக்கியம் தப்பா இருந்தாலும் கூட சில சமயம் எல்லாம் வாக்கு பிரயோகம் பண்றவனுக்கு வியாக்கரண பரிசனானம் இல்லாததுனாலேயோ அல்லது வேற அந்த சபாஸ்தோகம் இத்தியாதிகள்னாலேயோ வாக்கியம் மாறி குளறி வந்துடும். வந்தாலும் அவன் இதைத்தான் சொல்ல நினைக்கிறான்னு புரிஞ்சுக்கலாம். அவன் அப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அதை அப்படியே எடுத்து விட முடியாது. அவன் மனசுல வச்சுட்டு இருக்கிறது இதான்னு சொல்லிதான் எடுத்துக்க வேண்டியது, அதுதான் அவன் சொல்றான். அதே மாதிரிதான் இது வீழ்த்தேவமா கண்டிது இந்த மாதிரி பூர்வபக்ஷம் வந்தது. அப்ப சித்தாந்தி என்ன சொல்லுவாருங்க, தர்மாய வேதவாக்கியானி விசாரயன் ததர்த்த விவக்ஷா விசார அவசர பிரதர்சனார்த்தம் அதோ தர்ம ஜிஜ்ஞாசா இது சூத்திரயாமாச ஜெயினி. என்ன பண்ணினா தர்மத்துக்காக
வேத விசாரங்கள் பண்ணணும். வேத விசாரங்கிறது இனிமேல் ஆரம்பிக்க போறார். ஆனா அதை செய்யணுங்கிற தீர்மானம் பண்ண முடியாது. அதுக்காக வேதத்துக்கு அர்த்த விவக்தை உண்டு. வேதம் வெறும் பாராயணத்துக்கு இல்லை, அது விஷயத்தை சொல்லி கொடுக்கறதுக்காக தான் அது வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்றதுக்காகவே அசாதோ தர்ம ஜிக்ஞாசா அப்படிங்கிற சூத்திரத்தை பண்ணினார். இந்த சூத்திரத்துல அவர் என்ன சொல்றார்? வேதம் அதீத்திய அசன வேதம் அதீத்திய வேதாத்தியம் பண்ணிட்டு அனந்தரம் தர்ம ஜிக்ஞாசா கர்த்தவ்யா. அதை வேதார்த்த விசாரங்கிறது பண்ணணும். இப்படி சொல்லலைன்னா அவன் என்ன பண்ணுவான்? ஸ்நானம் குருகுல நிவர்த்தி ரூபம் இது தரிசனம். வேதம் நான் படிக்க முடிஞ்சு போயிட்டு நான் கிளம்பி போறேன் அப்படின்னு கிளம்பிடுவான். இது குருகுல நிவர்த்தி, இதுதான் ஸ்நானம்னு சொல்லலாம். இந்த ஸ்நானம் இப்ப பண்ணக்கூடாது, இன்னும் பாக்கி இருக்கு. இதை முடிச்சுட்டு வேதார்த்த விசாரத்தையும் நல்லா பண்ணிட்டு அப்புறம் வெளியில வர வேண்டியது குருகுலத்திற்கு அப்படின்னு ஜெயினி சொல்லி கொடுத்தார் இந்த சூத்திரத்துல. அப்ப விசாரம் பண்றதுக்காக தான் அவர் இந்த சாஸ்திரம் பண்ணியிருக்கார். ஏவம் இது சாஸ்திராரம்பு. அதுவா அது ஜோதகம், அது சும்மா அப்படி சொல்றது உண்டு. வேதத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்றது இல்லையா? ஜோதகமான பதங்கள் அநேகம் கூட சொல்லலாம். அதுல அவ்வளவு தாத்பரியம் இல்லை. அது என்ன தெரியுமா? அதோட பிரயோஜனம் என்னன்னு சொல்றேன் பாருங்களேன். புக்வா கச்சதி அப்படின்னு சொன்னா போஜனம் பண்ணினா அதுக்கப்புறம் கிளம்பி போறான்னு. போஜனம் பண்ணிட்டு அவன் கிளம்பி போறதுக்கு நடுப்புற வேற எதுவுமே பண்ணலேன்னு சொல்ல முடியாது. போஜனம் பண்ணினா கொஞ்ச நாள் தூங்கிட்டு அப்புறம் கிளம்பி போனா அப்போ நம்ம புக்காக எடுத்துட்டு சொல்லிடலாம். நடுப்புற வேற ஒன்றும் பண்ணலேன்னு இல்லை. அதே மாதிரி இங்க வேதம் அதீத்திய விசாரவித்தவியான்னு சொன்னா வேதாத்தியனம் முன்னாடி பண்ணியிருக்கணும். விசாரத்துக்கு முன்னாடி அவ்வளவுதான் தெரியுமே தவிர அவன் விசாரம் பண்றதுக்கும் வேதாத்தியனத்துக்கும் நடுப்புற இவன் ஸ்நானம் பண்ணிருக்கல பண்ண குருகுல நிவர்த்தி கூடாதுங்கிற அம்சம் கிடைக்காது. அது அனந்தரம் அனந்தரம்ங்கிற இந்த சப்தத்தை சொல்லிட்டாக்க இது வேற எதுவும் செய்யாம இதுதான் செய்யணும், விசாரம் தான் பண்ணணும், குருகுலத்தை விட்டு வெளியில வந்துவிடக்கூடாது அப்படிங்கிற அம்சம் செய்யறதுக்காக அனந்தரம்ங்கிற இந்த சப்தம். ஆக முதல் சூத்திரத்துல இப்படி பண்ணிட்டாரா, அதுக்கு அடுத்த சூத்திரம் பாருங்க. ஏவம் இதே சாஸ்திராரம்பு. அத சாஸ்திரம் ஆரம்பிக்க வேண்டியதாங்கிறது சித்தமா இருக்கு. அப்போ சர்வ வேதார்த்த விஷயம் சாஸ்திரம் இது பிரதீதி. அதாவது ஜெய்வனி பண்ணின இந்த சாஸ்திரம் எல்லா வேதார்த்தம் முழுக்க எல்லா வேதார்த்தத்தையும் பற்றி விசாரிக்கிற சாஸ்திரம்னு தெரியலையா? கிந்து தர்மாதிரிக்தோபி சித்தரூபா வேதார்த்தः அஸ்தி சச்ச பரியுதஸ்தः ஜெய்வினா நியாயாந்தர விஷயத்வாதி. அதுல என்ன சொன்னார்? அசாதோ வேதார்த்த விஜ்ஞாசா அப்படி சொல்லியிருக்கலாம் இல்லையா? வேதம் படிச்சாச்சுன்னா அதோட அர்த்தத்தை அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அதனால வேதார்த்த விஜ்ஞாசான்னு சூத்திரமானம் அப்படி பண்ணாமல் தர்ம ஜிக்ஞாசா அப்படின்னு தன்னுடைய சாஸ்திரத்தை ஆரம்பிக்கிற காரணத்தினாலே வேதார்த்தங்கிறது இன்னும் கூட இருக்கு, தர்மம் தான் மற்றதும் தான் இருக்கு. ஆனா நான் இவ்வளவுதான் எனக்கு எடுத்துட்டு இருக்கேன் இந்த விசாரத்துக்கு அப்படின்னு தெரிவிக்கிறார். ஆஹா, இதுல என்னாச்சு? பாக்கி ஏதோ வேதார்த்தம் இருக்கு, அது எங்கிட்ட கேட்காது, அதுக்கு தனியா சாஸ்திரம் வரும் அப்படின்னு ஜெய்மனி சொல்ற. சித்தரூபா தர்மாதிரிக்தோபி வேதார்த்தா அஸ்தி சச்ச பரியுதஸ்தா ஜெய்மனி. அதுல எனக்கு விஷயம் இல்லை அப்படின்னு அதை இழப்பினார். நியாயாந்தர விஷயத்துவா. நியாயாந்தரம்னா அதுக்கு வேற சாஸ்திரம் வரும், உத்தர மீமாம்சா சாஸ்திரம். அதுல சொன்ன நியாயத்துக்கு விஷயமா இருக்குன்னு இவர் அதை விளக்கிட்டார். அவர் விளக்கினாருங்கிறது எப்படி தெரியுது சொல்ற. அந்த ரெண்டு அம்சத்தை நாம கவனிக்க வேண்டியது. எட்டாவது இடம் உச்சது தர்மோ நாம லோக பிரவாதா சாமான்யத சித்தா தஸ்ய ஸ்வரூப பிரமாணயோர் விப்ரதிபத்தௌ அக்னிஹோத்ராதிரபி வேதார்த்தः தர்மதயா விசார பதவீம் உபாரோஹதி யதஹ தஸ்யாபி விசாராவசரோ வித்யதே தேன விவக்ஷிதோசௌ அப்படின்னு ஆரம்பிச்சு அவர் சொல்லிட்டு வந்தார். சொன்னதை ஒரு சுருக்கமா சொல்றார். இதுவும் நமக்கு இந்த அம்சத்தை தெரிவிக்கிறதுக்கு உபயோகப்படாது. அதாவது முதல்ல என்ன சொன்னா, எத்தாவது இடம் உச்சது. இது ஒண்ணு எத்குணகான அடுத்த இன்னொரு கட்டம் வருது. இந்த எத்தாவது இடம் உச்சதுங்கிறதும் எத்குணகா உச்சதுங்கிறதும் இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு இந்த ஜெய்வனியுடைய இந்த அபிப்பிராயத்தை புரிய வைக்கிறது. இது எத்தாவது உச்சதுன்னா முதல்ல என்ன சொன்னார்? தர்மம்னு லோகத்துல சாமான்யமா ஒண்ணு பிரசித்தமா இருக்கு. ஆனா அது தர்மம் எது, அதுக்கு பிரமாணம் எது அப்படிங்கிற விஷயத்துல
விப்ரத்து சக்தி இருக்கு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்றா. அப்படி இருக்கும்போது அக்னிஹோத்ராதிதான் தர்மம், அதுதான் வேதத்துல சொல்லப்பட்டதுதான் தர்மம், அதை விசாரிக்க வேண்டிய அவசியம் இருக்கத்தான் இருக்கு அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணினான். விவக்தி தோசோ இது பரியந்தம். அதனால எனக்கு அத்தியன மாத்திர கிரகிருக்கிறதா, அந்த வேதத்தை அத்தியன மாத்திரம் பண்ணியாச்சுன்னா வேலை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது இல்லை. அது என்ன சொல்லிருக்குங்கிற விஷயத்தை விசாரித்து தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இருக்கு. அத்தः அத்தியனானந்தரம் ந குருகுலாத்து நிவர்த்தித்தவ்யம் கிந்து வேதார்த்தோ தர்மஹா தர்மமா தூபா அன்னையேவா இது ஜிஜ்ஞாசாம் அருகதி. அதனால அங்க இருந்து அவன் வேதாத்துல சொல்லப்பட்ட விஜானா அதுவா இல்ல தீர்மானத்துக்காக ஒரு ஜிஜ்ஞாசை பண்ணிதான் ஆகணும் அப்படி வதித்தும் இதை சொல்றதுக்காகத்தான் தர்ம கிரகணம் யுக்தம். அதாதோ தர்ம ஜிஜ்ஞாசா ந வேதார்த்த ஜிஜ்ஞாசா அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்காக சூத்திரத்துல அதாதோ தர்ம ஜிஜ்ஞாசான்னு இல்லாட்டா என்ன சொல்லியிருப்பார், அதாதோ வேதார்த்த ஜிஜ்ஞாசா இதான் சொல்லியிருக்கலாம் நியாயமா. அப்படி சொல்லாம இப்படி சொன்னதுலேருந்து இது தெரியலாம். ஏதோ வேதார்த்தத்தையா தியான பிரவருத்தி. இந்த சாஸ்திரம் வேதார்த்தத்தை தெரிவிக்கிறேன்னு சொல்லி பிரவருத்திக்கல, தர்மத்தை தெரிவிக்கணும், விசாரம் பண்ணி நிர்ணயிக்கிறேன்னு சொல்லி பிரவருத்திக்கணும். ஒரு அம்சமா இன்னொரு அம்சம் அங்க இன்னொன்னு ரெண்டாவது சூத்திரத்தை பார்த்தா தெரியுது. எஸ் புனகா தர்மத்திய ஸ்வரூப பிரமாண கதனாய விதியம் சூத்திரம். ரெண்டாவது சூத்திரம் தர்மத்தினுடைய ஸ்வரூபம், தர்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான பிரமாணம், இதை ரெண்டையும் நிரூபணம் பண்றதுக்காக சோதனாலட்சணோர்த்தோ தர்மஹான்னு சூத்திரம். அங்க எப்படி சொல்லியிருக்கணும், விதியம் தத் வேத பிரமாண கோ தர்மஹான்னு சொல்லியிருக்கணும். சொன்னா வேதம் எது சொன்னதோ அதுதான் தர்மம், வேதத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் தர்மம், அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேதம் தான் பிரமாணம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா அப்படி சொல்லல. சோதனா பிரமாண கோதர் சோதனா லட்சணம் தர்ம லட்சணம் தான் பிரமாணம். ஆக சோதனா பிரமாண கோதர்மஹா அப்படின்னு சூத்திரம் பண்ணினாலும் இருக்குது. அதாவது வேதங்கிற சட்டத்துக்கும் சோதனாங்கிற சட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்கு அர்த்தத்துல. சோதனான்னு சொன்னா வெறும் விதி, வேதம் சொன்னா விதி அர்த்தவாதம் எல்லாம் சேர்ந்து மொத்தம். அவர் என்ன பண்ணினார், மொத்தத்தை எடுத்துக்காமல் அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட விதிங்கிற பாகத்தை மாத்திரம் எடுத்துட்டு இதுதான் தர்மத்துக்கு பிரமாணம், இது எதை சொல்றதோ அதுதான் தர்மம் அப்படின்னு சொன்னதுனாலே பாக்கியம் நிறைய இருக்கு. அதான் நான் அந்த எடுத்துக்காத விஷயங்கள் இன்னும் இருக்கு அப்படிங்கிறத சூத்திரம். வேத பிரமாணக்கோ தர்மஹா இது அந்த சூத்திரம் எப்படி இருந்திருக்காங்க நியாயமா. மொத்தமா சம்பூர்ண வேதார்த்தத்தை இவர் விசாரிக்க வந்திருந்தால் வேத பிரமாணகோ தர்மஹா அப்படின்னு சூத்திரம் பண்ணியிருக்கான். இப்படி சொல்லியிருக்க கூடாது. தீரம் சோதனா லட்சணஹா இது சோதனா லட்சணஹான்னு சொல்லியிருக்க கூடாது. தத்து இதனால நூலம் ந சர்வோ வேதா தர்மே ஏவ காரியாத்மகே பரிவர்த்ததி கஷ்டிதஸ்ய பாகா காரியதாசூன்யே வஸ்து தத்தேதி வர்த்ததே இது மன்யதே. இப்படி சொன்னதுனால அவர் என்ன காண்பிக்கிறார், இதுதான் தர்மத்துக்கு பிரமாணமா இருக்கு, எல்லா வேதமும் சேர்ந்து தர்மத்தை தான் சொல்றதுன்னு இல்லை, இது தர்மத்தை சொல்றது, பாக்கி மற்ற விஷயங்களையும் எடுத்து சொல்றதுக்காக இருக்கு அப்படிங்கிறத காண்பிக்கிறேன். இதாயிருக்கும். ஆக இந்த விதமாக ஜெயினி சம்பூர்ண வேதார்த்தத்தை விசாரிக்கிறதாக ஆரம்பிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றேன். இதுமேல் ஒரு ஆட்கள் இப்படிலாம் நீங்க கல்பனை பண்றது அவ்வளவு சரி. சோதனா லட்சணோர்த்தோ தர்மஹா அப்படின்னு சொன்னதுக்காக அவர் சம்பூர்ண வேதார்த்தத்தை மனத்துல வச்சுக்கல, வேதார்த்தத்துல ஒரு பகுதியான தர்மத்தை மாத்திரம்தான் விசாரிக்க வந்தார் அப்படின்னு நீங்க கல்பனை பண்றது பொருத்தம் இல்லை. அதுக்கு யுக்தி நான் ஒரு பிரதி யுக்தி சொல்றேன். நானும் சோதனாகிரகணத்தை அந்நதேவம் வேதலட்சணோ தர்மஹா அப்படின்னு சொல்லாமல் சோதனாலட்சணோ தர்மஹா அப்படின்னு சொன்னதுனாலே எனக்கு இந்த மாதிரி அவர் நினைக்கிறாருங்கிறது புரிஞ்சுது அப்படின்னு சொன்னீங்களோ இல்லையோ, அப்படி இல்லை. சோதனான்னு சொன்னதுக்கு வேற பிரயோஜனம் இருக்கு. என்ன பிரயோஜனம்? சுத பிரேரணை இது பிரேரண கர்மனா சோதனா இது. முதல்ல இந்த சோதனா அப்படிங்கிற இந்த சப்த நிஷ்பத்தி எப்படி சுத பிரேரணை அப்படின்னு பிரேரணம் பண்றது. சொத்தனை சும்மா இருக்கிறவனை தூண்டுறது பண்ணு அப்படின்னு பண்றது, இதுதான் பிரேரணான்னு. இதுதான் சோதனாங்கிற ரூபம். ததா பிரேரணாத்மகா விதி. பிரேரணாங்கிறது என்ன ஆகும், இதெல்லாம் விதி விதின்னு சொல்லுவாங்க. இந்த விதி அபுருஷார்த்தே பிரேரயிக்கும் அசக்னுவந்தி
பதாந்தராபீதமபி ஸ்வர்காதிகம் பாவனா கர்மதாம் ஆபாது. இது தூண்டுறான்னு சொல்லி இது தூண்டுறது, தூண்டி விடுறது செய் அப்படிங்கிறது. எதை செய்தி சொல்றது? ஏதோ ஒரு காரியத்தை, அந்த மாதிரி யாகம் தியானம் இந்த மாதிரி ஒரு காரியத்தை தூண்டி விடுறது செய்தி சொல்றது. செய்தி சொன்னா அவன் கேட்பான் எதுக்காக செய்யணும்னு. விதிதம்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கு நிச்சயமா பலம் இருக்கு. பலம் இல்லாமல் ஒரு விதியே இருக்காது. அவர் என்ன பலன்னு முதல்ல கேட்பான், இல்லாட்டா பிரவர்த்திக்க முடியாது. அப்ப பலம்னு சொல்றதுக்கு நீ பண்றதுதான் பலம் அப்படின்னு சொன்னா அவன் ஏற்றுக்கணும். எனக்கு பிடிச்ச பலமா இருந்தாதான் நான் இந்த காரியத்தை செய்வேன், நீ செய்யறதுதான் பலன் சொன்னா நான் ஒத்துக்க முடியாதுமா. அதனாலதான் அபுருஷார்த்து பிரேரணிக்கும் அசக்குனி வந்து அந்த புருஷனுக்கு அபிஷ்டமா இல்லாத இஷ்டப்படாத ஒரு விஷயத்துல பலமா காண்பிச்சு அதுக்காக பண்ணு. இப்படி யாராவது சொன்ன நரகத்துக்காக பண்ணு அப்படின்னு சொன்னா பண்ணுவேன், அவனை எனக்கு இப்படி வேண்டாம் பார்த்து எழுதுவான். அப்ப அவனுக்கு பிடிச்சது எதுவோ அப்பேற்பட்ட ஒரு பலத்தை சொல்லி அதுக்காகத்தான் பண்ணி சொல்லும். அப்போ இப்ப என்ன ஆச்சு, அதுக்குதான் சொர்க்க காமம். அதுக்கு சொர்க்க காமம் இது இல்லை. எதை யாகம் பண்ணு சொன்னா தெளிவிட்டு வராது. அதனுடைய பலமாக எதை எடுத்துக்கணும்? சொர்க்காதிகம். அது இன்னொரு பதத்துல சொல்லப்பட்டிருக்கு. சொர்க்ககாமகான் இன்னொரு பதத்துல சொன்ன அந்த சொர்க்காதிகளை தனக்கு சாட்சியமாக எடுத்துக்கிறது, பலமாக எடுத்துக்கிறது. பாவனா கர்மதாம் ஆபாது. அதாவது இந்த யாகம் பண்ணினா இதனாலே நீ சொர்க்கத்தை அடைய முடியும், சொர்க்கத்தை சாதிக்க முடியும், சொர்க்கங்கிற பலம் உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத காண்பிக்கிறது. இது விதி இல்லைன்னு வச்சுக்கோ. அப்ப என்ன ஆகும் தெரியுமா? எதை செய்யணும்னு சொன்னாக்க அந்த சொர்க்கம் வரை போகாது. அந்த தாத்வர்த்தம் இருக்கும் இல்லையா, பிரியை, அதுவேதான் கர்மகாரகமா. இது ஒரு நல்ல விஷயம். மீமாம்சால் சொன்ன விஷயம் தான். பசதி அப்படின்னு சொன்னா என்ன, எப்படி விவரணம் பண்றது? பாசமும் சர்வம். பசதி சமைக்கிறான் அப்படின்னா என்ன? சமையலை செய்கிறான், அந்த கிரியையை பண்றான் அப்படின்னு அர்த்தம். பாசமும் சர்வம். ஓதனம் பசதி அப்படி சொன்னா என்ன பண்றது? அங்க என்ன பண்ணுவான்னா பாசேன ஓதனம் கரவு தெரிவிக்கு. இப்ப பாசேனா பாசம் வந்து சாதனம். இவன் ஒரு காரியங்கள் செயல்கள் இருக்கு, அந்த கிரியையால அவன் ஓதனம் சாதனம் உற்பத்தி பண்றான், அது உண்டாகும்படியா செய்யலாம். ஏதோ பண்றா சமையல் சித்தமா இருக்கு. அப்ப என்ன ஒரு பதம் கூட போட்டோம்னா அதே பச்சைங்கிறதுக்கு பாசேன கருவத்தின்னு. அந்த பதம் இல்லாம இருந்தா பச்சைன்னு சொன்னா பாட்டம் கருவு. ஓதனம் சொல்லாமல் பச்சை சொன்னா பாட்டம் கருவது. ஓதனம் பச்சைன்னு அதை சேர்த்து சொன்னா பாட்டின ஓதனம் கருவது மாறுறது. இப்போ இந்த பாட்டினங்கிற 2 நிமிஷம் இந்த தாத்வர்த்தமா இருக்கு இல்லையா, இது சாதாரண அவனுடைய அபீஷ்டமான ஒரு விஷயத்துக்கு அவன் செய்யக்கூடிய செயல் சாதனமாகவும் இருக்கு, சில இடத்துல அது சாத்தியமாகவும் இருக்கு, 2 நிமிஷமும் இருக்கு. இப்போ விதிவாக்கிய ஸ்தலத்துல இது சாதனமாகத்தான் எப்பவுமே அமையும், சாத்தியமா அமையாது. எது ஆத்வர்த்தம் கிரியை. ஏன் இது புருஷார்த்தம் இல்லை. புருஷார்த்தம் எதுவோ அதுதான் விதிவாக்கிய ஸ்தலத்துல சாத்தியமாக ஆகுது. ஆத்வர்த்தம் சாத்தியம் ஆகாது, இது நியமம். விதி இல்லாம வெறும்னு வாக்கியம் வருதுன்னு சொல்லுவாங்க, அப்போ இதுவே சாத்தியமா இருந்தது. ஆனா விதிவாக்கியத்துல மட்டும் இப்ப ஒரு விசேஷம். அதனாலதான் புருஷார்த்தத்தை சாத்தியமாக பலமாக கொண்டதுங்கிறத காண்பிக்கிறதுக்காகவே சூத்திரக்காரர் பொதுவா வேதம்னு சொல்லாமல் சோதனா அப்படின்னு விதிங்கிற அர்த்தத்தை சொல்லக்கூடிய பதத்தை பிரயோகம். ஆக வேதம் சொல்லக்கூடிய அந்த இருக்கக்கூடிய அந்த கர்மாக்கள் இருக்கு எல்லாமே புருஷனுக்கு அபீர்த்தமா இருக்கக்கூடிய பலத்தை சாதிக்கக்கூடிய சாதனம் அப்படின்னு தெரிவிக்கணுமோ இல்லையா. அதுக்காகத்தான் சூத்திரக்காரர் சோதனா சப்தத்தை பிரயோகம் பண்ணினார். இதை வச்சுட்டு அவர் வேதார்த்தத்துல ஒரு பகுதியை மாத்திரம் தான் வியாக்கியானம் பண்ண நினைச்சிருக்காருன்னு எல்லாம் அர்த்தம் சொல்லக்கூடாது. சம்பூர்ண வேதார்த்தம் அவர் விசாரம் பண்ண வேண்டிய விஷயம்தான். ஆனா அந்த வேதார்த்தம் வந்து புருஷனுக்கு அபீஷ்டமான பலத்தை கொடுக்கக்கூடியதுன்னு தெரிவிக்கணும்னா வெறும் வேத சப்தம் போட்டா தெரிய மாட்டேங்கிறது, விதி சப்தம் போட்டாதான் அந்த அர்த்தம் தெரியுது. அதுக்காக தான் போட்டார். விதி ததா பிரேரணாத்மகோ விதி அபுருஷார்த்தே பிரேரயித்தும் அசக்னுவன் பதாந்தராதீதமபி ஸ்வர்காதிகம் பாவனா கர்மதாம் ஆபாதயதி ஏகபதோபாதானாத் சந்நிகிததரம் தாத்வர்த்தம் விஹாய. தாத்வர்த்தத்தை சாத்தியமாக எடுத்துக்காமல்
பதத்துல சொல்லப்பட்ட அர்த்தம் புருஷார்த்தமா இருக்குங்கிற காரணத்தால, புருஷார்த்தம்னா புருஷனுக்கு அபீஷ்டம்னு இருக்கு, அபீஷ்டமா இருக்குங்கிற காரணத்தால அதைத்தான் சாத்தியமாக எடுத்துக்கிறது. இது கதையிடும் இது இந்த நனுல இருந்து இந்த இந்தியோட அந்த பூர்வபக்ஷம் வருது. இப்ப அந்த சித்தாந்தி சொல்றாரு பதில் நைத சாரா, நீ சொன்னது சாரமா இல்லை. அத்வைத விதி அத்வயனே மாணவகம் பிரேரயன் அத்வயனஸ்ய புருஷார்த்த ரூப அர்த்தாவபோதகத்துவம் அனாபாத்திய ந சக்னோதி பிரேரயித பாரம்பரியேனாபி அபுருஷார்த்தே விதேரபர்யவசானாத் அதஹ ததர்த்தம் ந சோதனாகிரகணம் வேத கிரகணேனாபி தஸ்தித்து. நீ சொல்ற மார்க்கத்திலே போறேன், ஆனா நான் இப்ப சொல்ற இடத்துல நீ சொன்ன விஷயத்த நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், ஆனா வேற விதமாகவும் இதை சமாளிக்க முடியும். இப்ப அத்வைத விதி சொல்லுவோம். அத்வைத விதினா என்ன? சுவாத்தியாயோக்கிய தெரியாத அத்வைத விதி. இவன் வந்து இந்த அத்வைத விதி யாருக்கு அத்வைத விதி? சின்ன பையன் மாணவசனுக்கு, உபநயனமான மாணவசனுக்கு. மாணவசனுக்கு இந்த இந்த விதி வந்து எதுல பிரவൃத்தியை உண்டாக்குறது? வேதாத்தியனத்துல பிரவൃத்தியை உண்டாக்குறது. மாணவகம் அத்வயனே பிரேரயன் ஐந்து. அப்போ மாணவன் வந்து இதனால என்ன லாபம் அதை சொல்லு, அப்பதான் நான் பண்ணுவேன். இப்ப அந்த நிலைமையில இல்லை, அவன் கேட்கறது இல்லை. எதுக்கா பண்ணணும் அப்படின்னு சொல்றா, பெரியவாய்க்கு என்ன பண்றேங்கிறான். அப்ப அத்வயனஸ்ய இருந்தாலும் கேட்போம், எதுக்காக பண்ணணும்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவானா? புருஷார்த்த ரூப அர்த்தாவபோதகத்துவம். நீ இதை பண்ணினீங்கன்னா உனக்கு வேதத்துடைய அர்த்தங்கள்லாம் தெரியும் அப்படின்னு சொல்ல வருது. வேதார்த்த தியானம் அதுக்காகத்தான் அப்படின்னு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். ஒரு சமயம் அவன் கேட்டான், நான் கேட்கவே மாட்டான் முதல்ல, எதுக்காக பண்ணான்னு. அவர் சொன்னார்னா நான் பண்ணிடுறேன்னு தான் சொல்லுவான். இல்லையா, எதுக்காக பண்ணலான்னு கேட்டான்னா உனக்கு அர்த்தபோதம் வரும் அப்படின்னு சொல்லுவான். சரி, அது சரியாச்சா? இது மாத்திரம் போராது. வாஸ்தவத்துல அவன் கேட்பான், எதுக்கா நான் அந்த அர்த்தம் தெரிஞ்சு என்ன பண்ண போறேன்? இதை படிச்சா என்ன தெரியுமா? அது என்ன சொல்லி புரியுமே, அதான் பிரயோஜனம். அது என்ன சொன்னா நமக்கு என்ன? அது சொன்ன விஷயத்தை புரிஞ்சுட்டு என்ன லாபம் அப்படின்னு அவங்க கேட்டான்னு இருக்கும். உனக்கு நல்லது வரும் அப்படின்னு சொல்லும். தெரியலைன்னா அதை அனுப்பிக்க முடியாது, தெரியவே தெரியாது. தெரியாத சமயத்தில் எப்படி அதை கடைபிடிக்க முடியும்? நல்லதெல்லாம் விட்டு விடுங்க, அதனால அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லணும். அப்ப என்ன ஆச்சு? வேதாத்தியனம் பண்றதுடைய பிரயோஜனம் வேதார்த்த ஞானம் அப்படின்னு சொன்னா நிக்க மாட்டேங்கிறது. அதோட அதுக்கு என்ன பிரயோஜனம்னு அடுத்த ஒரு கேள்வி வந்துருக்கு. அப்ப அதுக்கு அடுத்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றது சொல்லணும்னா, நீங்க அப்பதானே நீ வந்து நல்லதை அனுஷ்டானம் பண்ண முடியும், வேண்டாத தவிர்க்க முடியும். அதுக்காக அப்படி பண்ண சொன்னா அப்பதானே நீ நல்லதை அடைய முடியும், நல்லத்தை அடைய முடியும். அப்ப கடைசியில ரொம்ப கடைசியில போனா சொர்க்கத்துக்கு தான் ஆயிடுது. நல்ல நேரக்கூட்ட சொர்க்கத்துக்கு போறதுக்கும் நரக்கங்கள்லாம் பாப்பங்கள்லாம் வராம இருக்கிறதுக்கும் அப்படிங்கிற அர்த்தம் தானே வந்தது. இது வந்து இந்த விதியில மாத்திரம் இல்லை, சாமான்யமா வேதம்ங்கிற அர்த்தம் சொல்லியிருந்தா கூட இந்த அர்த்தம் கருத்துப்படும். வேதத்தில் சொல்லப்பட்ட ஏதாவது ஒரு விஷயமாவது இவனுக்கு புருஷார்த்தத்தை சாதிக்காத உபயோகப்படாத ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்குமா? இருக்காது. சம்பூர்ண வேதத்தை இந்த வேதாத்தியன விதி விதிக்கிறதுனாலே, அத்தியனம் சொன்னதுனாலே அதுல சொல்லப்பட்ட சகல விஷயங்களும் இவனுக்கு அபீஷ்டத்தை சாதிக்கக்கூடிய விஷயமாத்தான் இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுது. அப்படி இருக்கும்போது அதுல சொன்ன தர்மம் மாத்திரம்தான் இவனுக்கு அபீஷ்டத்தை சாதிக்கக்கூடியது. அதை தெரிவிக்கிறதுக்காகத்தான் சோதனாங்கிற பதத்தை போட்டார்னு சொன்னது நல்லா இருக்குமோ? வேதம்னு சொன்னாலும் கூட வேதத்துல சொல்லப்பட்ட அத்தனை விஷயமும் புருஷனுக்கு அதை படிக்கிறவனுக்கு அபீஷ்டத்தை கொடுக்கறதுக்காகத்தான் சொல்லப்பட்டிருக்குன்னு அத்வைத விதியால தெரியும் போது இந்த சூத்திரத்துல அவர் வந்து சோதனான போட்டத்தினால விதி எது எந்த இடத்துல இருக்கோ அதுதான் வந்து அந்த புருஷார்த்தத்துல இவனுக்கு அபீஷ்டமான புருஷார்த்தத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்றது நேர் விரோதம், அதாவது வேத விரோதமாகும். வேதத்துல சொல்லப்பட்ட அத்தனை விஷயமும் இவனுக்கு பிரயோஜனத்துக்காக உபயோகப்படுறதுங்கிறத அந்த விதி சொல்லுகிறது. சூத்திரம் வந்து எது விதிக்கப்பட்டதோ அதுதான்ப்பா அவனுக்கு பிரயோஜனம் அப்படின்னு சொல்றதுன்னு சொன்னா வேதத்துக்கு விரோதம் இல்லையா? அதனால அதுக்காக சோதனா கிரகணம்னு சொல்லக்கூடாது. நீ சொல்ற விஷயம் வேத லட்சண அர்த்தோ தர்மஹான்னு சொன்னாலும் கூட
சித்தமாகும். ஏன்னா அந்த வேதம் படிக்கணும் சில விதிக்கப்பட்ட அந்த வேதாத்திரன விதியாலே இந்த விஷயம் கிடைச்சது. அதான் சொல்ற பாரம்பரியனாபி அபுருஷார்த்தே விவேக பரியவசானம். அதாவது அத்தியனம் பண்ணதுக்கு பிரயோஜனம் அர்த்தஜானம், அர்த்தஜானத்துக்கு பிரயோஜனம் அனுஷ்டானம், அனுஷ்டானத்துக்கு பிரயோஜனம் அந்தந்த பலம் அப்படின்னு சொன்னா இவன் பண்ணின அத்தியனம் பரம்பரையா அவனுக்கு அபீஷ்டத்தை கொடுப்பதாக. பரம்பரையா கூட அபீஷ்டத்தை கொடுக்காதுன்னு சொன்னா அப்ப அப்பேற்பட்ட விஷயம் விதிக்கப்படாது. வேதத்துல அதுக்கு அந்த மாதிரி ஒரு வஸ்து விதிக்கப்படாது தீர்மானம் சொல்லிட்டே இருக்காது. உங்களுக்கு சுத்தமா இப்ப பரம்பரையா கூட உபயோகப்படாத ஒரு விஷயத்த வேதனை சொல்லாது. அதா ந ததர்த்தம் சோதனாது. ஆக இவனுக்கு அபீஷ்டமான பலம் இருக்குங்கிறத காண்பிக்கிறதுக்காக சோதனா சப்தத்தை சூத்திரக்காரர் போட்டாருன்னு அதுக்காக இல்லை, அதுக்காக சொல்ல மாட்டோம். வேத கிரகணீனாபி தப்பித்து வேதம் சொன்னாலே போதும். அப்பிட்ட வேத கிரகணமேவ யுக்தம். நீங்க சோதனா இப்ப அவர் போட்டது தப்பு. சோதனான்னு சொல்றதுக்கு பதில் வேதஹாங்கிற சப்தத்தை போட்டிருந்தாருன்னா அது ரொம்ப உச்சிதமா இருந்துச்சு. ஏன் தெரியும்? அசந்தேகா. வேதம் சொன்னா வேத சப்தத்தை போட்டா சந்தேகம் இல்லாம இருந்திருக்கும். சோதனா சப்தம் போட்டதுனால எனக்கு சந்தேகம் வரும். சோதனா கிரகணி சந்தேகத்தியா லோகேக்கு வித்தியமானத்வா. சோதனான்னு சொன்னா பிரேரணான்னு தான் அர்த்தம். பிரேரணான்னு சொன்னா வேதத்துல உள்ள பிரேரணைன்னு ஏதாவது சொல்லியிருக்காரா? லோகத்திலையும் பல பேர் பிரேரணை பண்ணிட்டு இருக்கார். ஒரு வணிகத்தன் ஒரு ஆசாமி எப்படி பண்ணி ஏமாத்துறதுக்கா பிரேரணை பண்றான், அதுவும் பிரேரணை தான். அது சோதனா இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? சோதனாங்கிற சப்தத்துக்கு பிரேரணை அப்படின்னு அர்த்தம்னு சொன்னா அது துஷ்பிரேரணை, நல்ல பிரேரணை, எத்தனையோ விதமான பிரேரணை லோகத்துல இருக்கும்போது அந்த பிரேரணை எல்லாம் இங்க இல்லை அப்படிங்கிறதுக்கு நீங்க புது வியாக்கியானம் திருப்பி வியாக்கியானம் பண்ணணும். சோதனா சப்தத்தான் அதை திருப்பி சொல்லுங்க. இந்த மாதிரி பல அர்த்தத்துல சந்தேகம் வருது. ஆனா வேதம்னு சொல்லிட்டோம்னா சோதனா சப்தத்துக்கு பதில் வேத சப்தத்தை போட்டிருந்தாங்கன்னா இந்த ஆபத்தெல்லாம் வருமோ? வராது, சந்தேகமே வராது. வேதம்னா புரியும். அதனால நீ சொல்ற விதத்துல பாக்குறத சோதனா சப்தத்துக்கு பதில் வேத சப்தம் போட்டாதான் சந்தேகம் இல்லாம சூத்திரார்த்தம் சொல்லுது. சோதனா சப்தம் போட்டது தப்புன்னு ஆயிடும். லோகேக்கு வித்தியமானத்வம். இப்போ எனக்கு எப்படி உபயோகப்படுறது சோதனா சப்தம் அப்படின்னா வேதம் தான் நான் போடணும். ஆனா வேதத்தினுடைய ஒரு ஏகதேசத்தை தான் நான் விசாரிக்க போறேன், அதனால நான் சோதனா சப்தத்தை போட்டிருக்கேன்னு எடுத்துட்டேன்னா அப்போ இது சாஸ்திரம். இது பொதுவா சோதனா சப்தத்தை போடல. வேதார்த்தம் தான் விசாரிக்க வந்தேன். ஆனா எல்லா வேதார்த்தத்தையும் நான் இப்ப விசாரிக்க போறது இல்லை. அதுல தர்மங்கிற பாகம் இருக்கு, சோதனா பாகம், அதுக்காக வந்திருக்கேன்னு தெரிவிக்கிறதுக்காக வந்தாருன்னா அப்ப தெரியாது. ஆத்தா வேதாதிகரணி வேதாந்தே சன்னிகர்ஷம் இது விசேஷாபிதானாத் வைதிகத்வசித்திருக்கிட்டு இது சொன்னாரு. சோதனான்னு சொன்னா அது வேத சோதனாங்கிறது எப்படி கிடைக்கும்? லோக பிரசித்தமாகவும் சோதனா பிரேரணான்னு தானே அர்த்தம். அது லோகம் வேதம் எல்லாத்துலயும் தான் அந்த பிரேரணை இருக்கு. வேதத்தில் சொன்ன பிரேரணைங்கிற அர்த்தத்தை எப்படி கொண்டு வருது ஒரு கேள்வி கேட்டாரோ. இந்த கேள்விக்கு அந்த யார பார்த்து கேட்டாரோ அந்த குருவுக்கு ஒரு சின்ன சமாதானம் சொல்லலாம். நான் அதை கொண்டு வந்து விடுவேன். எப்படி கொண்டு வந்துடுவேன்னா இப்போ ஒரு அதிகரணம் அந்த முதல் பாதத்துல முதல் பாதத்துல கடைசியில வேதாபௌருஷேஸ்வாதிகரணம்னு ஒண்ணு இருக்கு. அந்த அதிகரணத்துல ஒரு வேதபுத்த பிரயோகம் இருக்கு. வேதாம் செய்து சன்னிகரசம் சுகாஸ்தான்னு சூத்திரம் பண்ணியிருக்கார். அதாவது இது பூர்வபக்ஷ சூத்திரம். இந்த பூர்வபக்ஷ சூத்திரத்துல வேதங்கள்லாம் அபௌருஷயம் கிடையாது, யாரோ பண்ணினதுதான் அப்படின்னு ஒரு பூர்வபக்ஷம் பண்றான். அந்த வேதம் சப்த பிரயோகம் பண்ணியிருக்காரு இல்லையா? அப்ப அதனால இது ஆரம்பிச்சு முதல் ரெண்டாவது சூத்திரத்துல சோதனான்னு சொல்லி வேதத்துல சொல்லப்பட்ட சோதனையை பத்தி தான் சொல்லிட்டாங்க. அப்படி இல்லாட்டா இந்த பாடம் எப்படி போயிருக்குன்னு கேட்டா ஒரு 8 அதிகரணம் மொத்தம். முதல் அதிகரணத்துல இந்த சாஸ்திரம் ஆரம்பிக்க வேண்டியதான்னு சொன்னார். ரெண்டாவது அதிகரணத்துல சோதனா லட்சணோர்த்தோசமாங்கிறதுல 2 அம்சம். அதாவது ஸ்வரூபம் பிரமாணம். அதாவது சோதனா எது சொன்னதோ அதுதான் தர்மம். ஒண்ணு சோதனா தான் பிரமாணம். சோதனா தான் அதுதான் பிரமாணம், வேற இன்னும் ஒண்ணு பிரமாணம் இல்லை. ரெண்டையும் பார்த்தோம். அப்ப சோதனா தான் பிரமாணம்ங்கிறதுல ஒண்ணு, சோதனா பிரமாணம் ஏவான்னு ஒண்ணு. அதாவது இங்க எப்படி பாக்குறீங்கிறது பார்த்தோம். சோதனைங்கிறது பிரமாணமே இல்லை, அது எப்படி பிரமாணமாகும்?
அதுதான் யாருக்கும் சொல்லாத அபௌருஷயம் அது எப்படி பிரமாணமாகும் அப்படின்னு கேட்டா சோதனா பிரமாணம் தான் எடுத்து சாதிக்கிறது ஒரு அம்சம். சோதனாவை தவிர கூட பாக்கி எல்லாம் கூட பிரமாணம் ஆகலாமே அப்படின்னு கேட்டா இல்லை, சோதனா தான் தர்மத்துக்கு பிரமாணம் அப்படின்னு ரெண்டு அம்சம். சோதனா லட்சணம் அதுல சோதனா பிரமாணம் ஆகாதுங்கிற பூர்வபக்ஷத்தை நிராகரணம் பண்ணி சோதனா பிரமாணம் ஆகும்னு சொல்றதுக்கு ஒரு ரெண்டு அதிகம் ஸ்வதப்பிராமாண்யங்கள் சொல்றது. அதுக்கு மேல சோதனா தான் பிரமாணம் வேற எதுவும் பிரமாணம் ஆகாது அப்படிங்கிற அம்சத்தை சொல்றதுக்கு வேற ரெண்டு அதிகம். இதுக்கப்புறம் ஒரு அதிகரணா இந்த சப்தமே முதல்ல ஒன்றும் நிச்சயமா இல்லை, இது எப்படி அர்த்தத்தை சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கறத சப்தத்தை நிச்சயம்னு சொல்றதுக்காக ஒரு அதிகம். சப்தம் நிச்சயமா இருக்கலாம், பதங்கள் தாங்க நிச்சயம், வாக்கியம் நிச்சயமா இருக்காது இல்லையோ, அப்ப வாக்கியத்துடைய அர்த்தம் மாறலாமே அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை. பதம் நிச்சயம்னு சொன்னா பதார்த்தத்தை வச்சுட்டுனா நம்ம வாக்கியார்த்தத்தை புரிஞ்சுக்கிறோம், ஆகையால அது அதுக்காக தனியா நம்ம ஒன்றும் பிரயோஜனம் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொல்றதுக்கு வாக்கியாதிகரணம்னு ஒண்ணு. கடைசி அதிகரணம், அந்த அதிகரணம் என்ன சொல்றதுன்னா நீ முழு வாக்கியமும் வேறுங்கிற வாக்கியம் பௌருஷேயம் தான், இதுக்கு வந்து நீ ஸ்வதப்பிராமாண்யம் கொடுக்கவே முடியாது அப்படின்னு கேட்கறத அது அபௌருஷேயம் தான்னு தீர்மானம் பண்றதுக்கு கடைசி அதிகாரம் இப்படியாக. இப்ப நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னா இந்த சோதனா பிரமாணம்னு சொன்னாரு, இந்த சோதனா பிரமாணம் தான் அப்படின்னு நிரூபணம் பண்றதுக்காக தான் இவ்வளவு அதிகரணங்கள் மேல வந்துருக்கு. சோதனா தான் பிரமாணம், வேற ஒன்றும் பிரமாணம் இல்லை, சோதனா பிரமாணம் தான், இந்த ரெண்டு அம்சத்துக்கு தான் ஸ்தாபனம் பண்றோம். அப்படி ஸ்தாபனம் பண்ணக்கூடிய அதிகரணத்துல வேதாந்தேங்கிற சூத்திரத்துல வேத சப்தத்தை பிரயோகம் பண்ணி இருக்கிறதுனால இங்கு சொல்லப்பட்ட சோதனையானது வேதத்துல சொல்லப்பட்ட விரிவாக்கியமாத்தான் எடுத்துக்கணும், பிரேரணையாத்தான் எடுத்துக்கணும் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுமோ? இல்லாட்டா லோகவேத சாதாரணமா எல்லா சோதனையும் இங்க சொல்லியிருந்தாருன்னா வேதத்தை மாத்திரம் பௌருஷேயம்னு சொல்லி ஆட்சேபிச்சு அபௌருஷேயம்னு சித்தாந்தம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? லோகம் வேதம் எல்லாத்தையும் எல்லாம் பொதுவாக விசாரிச்சிருக்க வேண்டியிருக்கும், அப்படி ஒன்றும் பண்ணல. அதனால சூத்திரத்துல சோதனா சப்தத்தினால வேதத்தில் சொல்லப்பட்ட சோதனா அப்படிங்கிற அர்த்தத்தை அவசியம் எடுத்துக்கணும் இல்லையா? அப்படி இருக்கிறதுக்கு நீ சொன்ன மாதிரி சந்தேகம் வரும், லோகத்தையும் சோதனா உண்டு அப்படிங்கிற இந்த சந்தேகத்துக்கு இடமே இல்லை. ஆக வேற கிரகணம் பண்றது இதுக்காக நீ நினைக்காது, நீ சொன்ன விதம் சரியில்லைன்னு அவன் ஆட்சேபிப்பான். இந்த ஆட்சேபத்துக்கு ஒரு பதில் சொல்றார். அத்த வேதாதிகரணமே வேதாந்தேக்கு, வேதாதிகரணம் வேத அபௌருஷேயத்வாதிகரணம்னு அது சொல்றது உண்டு. வேதாந்தேக்கு சன்னிகர்ஷம் விசேஷார்த்தானா பிரதிபத்தி சொல்றார். சோயம் ஆபாணகா லோகே பிண்டமுத்ய கரம் வேதி இது சூத்திரகாரஸ்யாபி அதௌசலம் பிரதர்சிதம். ஏதோ வழிக்கு கொண்டு வந்துட்ட வேதத்தை எப்படியோ கொண்டு வந்த நேரடியா சொல்லியிருக்கிற ஒரு வேண்டிய விஷயத்தை எங்கேயோ போய் அங்கேருந்து கொடுத்து வீட்டுக்கு கொண்டு வந்த மாதிரி ஆச்சு. இது நேர ஒரு கண்ணுக்குட்டிக்கு அந்த கையில ஒரு சீக்கிரத்துக்காக இப்படி கொடுக்குறாங்க. அது என்ன பண்ணோம்? நியாயமா நம்ம கையில என்ன வஸ்து பழமோ விழமோ எதை கொடுத்துருக்கோமோ அதுதானே வாயில் எடுத்துக்கணும். இத வாயில வாங்கறதுக்காக நம்ம இந்த கையை கூட அது நச்சுதுன்னா அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. கையில இருக்கிற வஸ்துவை நேரடியா எடுக்கணும். இதை எடுக்கிறேன்னு சொல்லி நாட்டால இதெல்லாம் இது பண்ணிதுன்னா அப்ப வேஸ்ட் இல்லையா? அது தேவையில்லாத ஒரு அப்படி பண்ணி மொத்தமா இப்படி கையில இருந்து எடுத்துருக்கு அப்படின்னு சொல்றது நேரம் எடுக்கலாம். கையில காமிச்சுட்டு இருக்கும்போது இந்த முற்றிக்க ஆமா இதேதான் தலையை வச்சு மூக்க பிராணாயம் பண்றது அப்படின்னு அந்த அதே இதே மாதிரிதான். இந்த கையில இருக்கிறத வச்சுட்டு இதுதான் அவனுக்கு அப்படி இருக்கிறது இதெல்லாம் ஏனச்சு விடுற இந்த முற்றிக்க கரம் லேசி. அவர் அழகா வேதம்னு இங்க சொல்லியிருக்கலாம், வேத லட்சணா. அப்பதான் நான் தாராளமா தடுத்து போயிருக்கோம் உன்னுடைய அபிஷ்டமான அர்த்தம். அதை இங்க விட்டுட்டார், கோட்டை விட்டுட்டார், இந்த சோதனான்னு போட்டார். அப்புறம் இது வைதிக சோதனாதான்னு தீர்மானம் பண்றதுக்கு ஒரு 5-6 அதிகரணம் தாண்டி அங்க இங்கோ வேதாந்தேன்னு ஒரு பதம் போட்டு அதனால இது கிடைச்சு போச்சு அப்படின்னு சொல்றது என்ன அழகு? இது ஒன்றும் நல்லா இல்லை. இதையே நேரம் சொல்லிருக்கலாமோ? இந்த முற்றுக்கு கரம்பேடி இது சூத்திரக்காரஸ்யாபி அசௌசலம். அவருக்கு சூத்திரம் பண்ண தெரியுது, வித்தியாதிகரம் போறலன்னு சொல்ற மாதிரி பிரதர்சிதம். ததச்ச சோதனாகிரகணா அசோதனாத்மகோபி வேதபாக அபிப்பிரேத இது என்னது இந்த விசாரத்தை முடிக்கிறார்.
ஆக அவர் சோதனாவை மாத்திரம் சொன்னதுனால வேதத்துல சொன்ன விஷயம் தான் சொல்றாருங்கிறது நமக்கு ஒன்றும் விபரீத பத்தி இல்லை. ஆனால் அதை மாத்திரம் சொன்னதுனால இதை தவிர்த்தும் வேதத்துல ஒரு பாகம் பாக்கி இருக்குங்கிறத சூச்சனம் பண்றார். வேத பாகா அபிப்பிரேதா இது கம்யதே ஏன வேதார்த்த மாத்திர தர்மத்துவம் மாபூரி சோதனை. வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லாத்தையும் நான் விஷயமா எடுக்க முடியுங்கிறத நினைச்சுக்க மாட்டான். நான் தர்மத்தை மாத்திரம்தான் விசாரிக்கிறேன், பாக்கி எனக்கு விஷயம் இல்லை அப்படிங்கிறதான் அவர் காண்பிக்கிறார். ததேவம் சூத்திரகாரகா இவ சாஸ்திர விஷய அதிருஷ்டம் வேதபாகம் அதிகாரிகம் அசுசூசது. அதாவது தன்னுடைய சாஸ்திரத்துக்கு இவ்வளவுதான் விஷயம், இதை தவிர்த்தும் வேதத்துக்கு விஷயம் இருக்கு அப்படிங்கிறது இந்த சப்தத்தினால அவர் சூச்சனை. இதை தவறும் பாக்கி இருக்கு. இப்ப சூத்திரக்காரர் சொன்னது சரி, ஆனா பாஷ்யக்காரர் சொன்னதை பார்த்தா நமக்கு மறுபடியும் அதே மாதிரி தோஷம் அப்படின்னா அடுத்த கேள்வி என்னன்னா, இந்த பாஷ்யத்துல வேதத்துடைய திருஷ்ட பிரயோஜனம் என்ன அப்படின்னா ஒரு கேள்வி. வேதம் படித்தோமே அதனுடைய திருஷ்ட பிரயோஜனம் என்ன சொல்றார். திருஷ்டோஹி சத்தியார்த்த கர்மாவபோதனம். வேதம் படிக்கிறதுக்கு உடனே தெரியக்கூடிய பலம் என்னன்னா கர்மாவை பத்தின ஞானம். வேதம் படிக்கிறதுக்கு நான் விதி மாத்திரம் படிக்கிறதுக்கு நாங்க சொல்லல, விதிவாக்கியம் படிச்சதுக்கு பிரயோஜனம் சொல்லல, கர்மாவை தெரிஞ்சுக்கிறது தான் வேதம் படிச்சதுக்கு பிரயோஜனம் அப்படின்னு சொன்னால் அப்ப வேதம்னா எல்லாம் தானே சேரும். அப்ப மொத்தம் எல்லா வேதத்துக்கும் சேர்த்து கர்மாவை போதனம் தான் அர்த்தம் அப்படின்னு தெரியிருக்கு. கர்மாவை தவிர்த்தும் ஒரு அர்த்தம் வேதத்துல ஒரு பாகம் தனியா இருக்கு. கர்மாங்கிறது வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு அம்சம் தான் அப்படிங்கிறத சொல்ல முடியாது போல இருக்கு. அடுத்த